calculate the pH of 0.1 molar concentration of CH3COH. dissociation constant வந்து கொடுத்துருக்காங்க. dissociation constant nothing but Ka. ஏன்னா ஆசிட்னால A போட்டிருக்கேன். Ka is equal to 1.8 into 10 power minus 5. சரியா? இப்போ pH எதோட pH கண்டுபிடிக்கணும்னாலும் நம்மளுக்கு என்ன தெரியணும்? H plus concentration அந்த சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட்னால இது வந்து ஃபுல்லாக டிசோஷியேட் ஆகுது. அதனால தான் நம்ம ஈக்குவலிபிரியம் போடுறோம். கொஞ்சம் தான் டிசோஷியேட் ஆகும். கொஞ்சம் CH3CO மைனஸ் கிடைக்கலாம், கொஞ்சம் H+ கிடைக்கலாம். சரியா? CH3CO மைனஸாகவும் H+ஆகவும் டிசோஷியேட் ஆகுது. ஸோ இனிஷியலி இப்போது C இருக்கும். சரியா? இது ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா C minus CX 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 இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா இதுதான் என்னதுன்னா டிசோஷியேஷன் இவ்வளோ தான் ஆயிருக்கு. இனிஷியலி C என்ன கொடுத்துருக்காங்க 0.1 அப்படி தானா. ஸோ 0.1 கம்ப்ளீட்டாக என்ன ஆயிராது H+. இப்போ HCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து 0.1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க. ஸோ H+Cl மைனஸ் இதுவும் 0.1 ஆயிரும், இதுவும் 0.1 ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு இந்த வீக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம எழுத முடியாது. ஸோ பாதி இது தான் டிசோஷியேட் ஆகும், இந்த CX ஆகும். அந்த இதில் எவ்வளோ போச்சோ அவ்வளோ இது வந்து ரைட் சைடில் ஆட் ஆகும். சரியா? இப்போது H+ கான்சன்ட்ரேஷன் என்னது CX. சரியா? H+ கான்சன்ட்ரேஷன் என்னது CX. நம்மளுக்கு இந்த CX வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு H+ தெரிஞ்சிடும். C நம்மளுக்கு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த X எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த டிசோஷியேஷன் கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த டிசோஷியேஷன் கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னா ப்ராடக்ட் டிவைடட் பை reactant. ஸோ ப்ராடக்ட் என்ன இருக்குது CX. ஸோ CX into CX divided by reactant என்னது C minus CX. இது வந்து எப்போவுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் இந்த டிரைவ் பண்ணுறேன். C² X² divided by C1 minus X. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா CX² divided by 1 minus X. இதில் X is very small, always X is very small. ஏன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இந்த X என்னது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ரொம்ப கம்மியாக தான் டிசோசியேட் ஆகும் வீக் எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து 1 மைனஸ் ஒரு கம்மி வேல்யூனா அது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். K is equal to CX². இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இதை நீங்கள் ஆக்சுவலி ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர் தான். இன்கேஸ் மறந்தால் கூட இந்த டெரிவேஷன் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு K is equal to C into X². அப்போ இதில் நம்மளுக்கு Xை கண்டுபிடிச்சிடலாம்ல. X is equal to root of K by C அப்படி வரும். சரியா? ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? C into X என்னது root of K divided by C. சரியா? root of K divided by C. இப்போ இந்த ஜென்ரலாக உள்ள சியை நம்ம எப்படி எழுதலாம்? √C into √C. அப்போது இந்த ஒரு ரூட்ஸையும் இந்த ஒரு ரூட்ஸையும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? அப்போது K into √C. சரியா? ரெண்டுமே ரூட்டில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. H+க்குள்ள ஃபார்முலா என்னது? K into √C. ஸோ நம்மளுக்கு Kயும் தெரியும், Cயும் தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ H+ is equal to K into C. சரியா? ஸோ K வேல்யூ என்னது? 1 பாயிண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 1.8 into 10 power minus 5. C வேல்யூ வந்து 0.1. சரியா? இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.34 into 10 power minus 3 கிடைக்கும் H+. சரியா? ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு H+ தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா pH ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். pH is equal to minus log of H+. ஸோ minus log of 1.34 into 10 power minus 3. சரியா? ஸோ minus log of 1.34 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். minus log of 10 power minus 3. இந்த இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 எப்படின்னு எழுதிடலாம் தானே. -3 வந்து முன்னாடி போகும். ஸோ 3 log 10 வரும். log 10 வந்து 1. சரியா? 3 of log 10. log calculation ஓரளவுக்கு தெரிஞ்சாலே இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 3 log 10 வந்து 1 and then log of 1.34க்குள்ள வேல்யூ 0.127. சரியா? 2.87 தான் pH வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு அசிடிக் pH. ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரலாக இப்போ pH வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. கால்குலேட் த pH ஆஃப் 0.1 molar HCl அப்படி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தேவையில்லை, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு பண்ணச்சில் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.